welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குக் வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் செஞ்ச சுரக்காய் வெண்டி கோப்தா மசாலா தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோவில் போவோம். இப்போ நம்ம வந்து சுரக்காய் கோப்தா செய்கிறதுக்கு சுரக்காய் ஒன்று எடுத்துக்கிறோங்க. சின்ன சைஸு, இதுவே 10 உருண்டை நம்மளுக்கு வரும். அதை வந்து நல்லா தோலை சீவிட்டு நான் திருவிழா வச்சு திருவிக்கிறேங்க. நம்ம எப்படி இறைச்சி பன்னீர் தவ்வு கோழிலெல்லாம் கோலா உருண்டை செய்வோம், அதே மாதிரி தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருவியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம கை அடக்கத்துக்கு எவ்வளோ வருதோ அப்படி பிடிச்சி திருவணும். உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் ஒரு துணியில் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா திருவி அந்த தண்ணியை வெளியாக்கிருங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியாது. அதனால தான் நான் 2 தடவை புழிஞ்சேன். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அருமையாக சூப்பராக நம்ம வந்து செஞ்சிடலாம். நம்ம எரிக்க பன்னீர் தவ்வு இறைச்சி கொள்ள செய்யும்போது இந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. இது சுரக்காய்னால நம்ம இப்படி புளியணும். இப்போ நம்ம குப்தாவுக்கு தேவைப்பட்ட உப்பு மசாலாலாம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுங்க. ஓமம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூனு. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு. உரப்புலாம் உங்களோட ரசனைக்கு உள்ளது. கரம் மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க, இல்லை 1 ஸ்பூன் கூட போடலாம். மசாலாலாம் உங்களோட டேஸ்ட்டு தக்க நீங்கள் எந்த மசாலா உங்கள்கிட்ட இருக்கோ அதை போடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. இது நம்ம வந்து இறைச்சி கோழி பன்னீர் இதெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. கடலை மாவு வேணாம்னு நினைக்கிறவங்க வெறும் அரிசி மாவு மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு 2 ஸ்பூனு, கடலை மாவு 3 ஸ்பூனு. அப்புறம் வந்து கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு சின்ன உருண்டையாக பாலாக செஞ்சுக்கிறலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கையை வந்து லேசாக நனைச்சிக்கிறங்க. நனைச்சிக்கிட்டு சின்ன உருண்டையாக போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து போய் பொரிக்க வேண்டியதுதான். எண்ணெயை நல்லா சூடாக்கி வச்சுக்கிட்டு அடுப்பை லேசாக வச்சுக்கிறோங்க. எண்ணெயை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றுங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற போல் எல்லாம் போடுங்க. அதில் போட்டு லைட்டான தீயிலையே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷமாவது அது நம்மளுக்கு வந்து குக் ஆகணும். கொஞ்சம் நின்று வேகணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. நம்மளுக்கு வேகலைன்னா இங்கே என்ன இருக்குது, சுரக்காய் இருக்குது, கடலை மாவு இருக்குது, அவ்வளோதான். சுரக்காய் வேகாமல் கூட நம்ம சாப்பிட்லாம். கடலை மாவு தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேகணும். அதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரேவிலையும் போட்டு வேக வைக்கத்தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். தைரியமாக செய்யுங்க. நம்ம எப்போவுமே கோழி இறைச்சி தவ்வு பன்னீர் அப்படி தானே செய்கிறோம். இப்படி ஒரு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து வெண்டியும் பொரிச்சுக்கிறோங்க. வெண்டி வந்து உங்களோட ரசனை, மசாலா போட்டு நீங்கள் பொரிக்கலாம், சும்மாவும் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எங்கள் பண்டாரி ஐயாவோட ரெசிபி இது நான் ரொம்ப அருமையாக செய்வாங்க. அதில் நான் கொஞ்சமாக செய்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், 1 ஸ்பூனு சோள மாவு. அதை போட்டு பிரட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோங்க. தண்ணி விட்டு பொரிங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இதனால் நம்ம குழம்புகளுக்கு போடும்போது அந்த கிறிஸ்பி தன்மையெல்லாம் போயிடும். பொரித்து அப்படியே அள்ளி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் பண்டாரி ஐயா வந்து நாங்கள் வியாபாரம் பண்ணையில் செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வெட்டி செய்வாங்க. அதை நம்ம கொஞ்ச நேரத்துலேயே பொரிஞ்சிடும். அப்படியே கிறிஸ்பியாக பொரிஞ்சிடும். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. உங்களுக்கு இந்த மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் நம்ம வெண்டியை வந்து என்ன செய்யுங்க, எண்ணெயில் பொரித்து வச்சு போடுங்க. நம்ம குழம்புகளுக்கு தான் போட போகிறோம். அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. தக்காளி 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சுற்றிக்கிறங்க. உங்களுக்கு உரப்பு வேண்டாம், நீங்கள் 4 கூட போடலாம். இது வந்து முந்திரியை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிறோங்க. நம்மளுக்கு 2 ஸ்பூன் வேணும். அப்புறம் எண்ணெயை சுடு பண்ணிக்கிறங்க. ஜீரகம் கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு போடுங்க. போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு நல்லா வாசம் வரும். வெந்த பிறகு வெங்காயத்தையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையான வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிறோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 போடுங்க. போட்டு நல்லா பொடிசாக வெட்டிக்கிறங்க. இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சுற்றிக்கிறங்க. பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் கோல்டன் கலரில் வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ என்ன செய்யுங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டு கிண்டி விடுங்க. மசாலா தூள்லாம் உங்களோட ரசனைக்கு தக்கன, உங்களோட விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் எந்த மசாலா தூளும் போடலாம். உங்களுக்கு கிரேவிக்கு என்ன நல்லா இருக்குமோ அதை நீங்கள் போடுங்க. அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு அதை போட்டுருங்க. எனக்கு வந்து ரொம்பவும் உரப்பு இல்லை, ரொம்ப உரப்பு குறவும் இல்லை. அப்படி தான் நான் கிரேவி செய்வேன் எப்போவுமே. அப்புறம் அது தக்கன உள்ள உப்பு போடுங்க.
இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு போடுங்க. போட்டு கிண்டி விட்டுட்டு கரம் மசாலா வேணுண்டா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 ஸ்பூனு இல்லை ஒரு 1/4 ஸ்பூனு போடுங்க. நல்லா கம்மாமட்டு மணக்கும். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா 100 மில்லி தண்ணியை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஊற்றி 100 மில்லி தண்ணி எனக்கு வந்து என்னோடய கிரேவிக்கு வந்து பிடிச்சி இழுத்துச்சு. ஏன்னா நம்ம வந்து திக்னஸ்க்கு வந்து முந்திரி அரைச்சி வேற போடுறோம். 2 ஸ்பூனு முந்திரி அரைச்சது போடுங்க. போட்டு கிண்டி விடுங்க. நல்லா வந்து நம்ம கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நம்ம நல்லா தண்ணி ஊற்றிக்கிறோங்க. ஒரு 100 மில்லி தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக ஊற்றுங்க. தைரியமாக ஊற்றுங்க. அவ்வளோதான். அப்புறம் உப்பு பார்த்துக்கிறோங்க. நம்மளுக்கு நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே வரணும். மசாலா கிரேவி வந்து நல்லா வேகணும் நம்மளுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது, பொரிச்சு வச்சுருக்கிற வெந்தயை போடுங்க. வெந்தயை போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து குஃப்தா வச்சுருக்குறோம்ல, சுரக்காய் பால், அதையும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கொஞ்சம் வேகுங்க. உங்களுக்கு தண்ணி பற்றினா கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறோங்க. சுரக்காய் பாலையும் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒன்றுமே ஆகாது. உப்பு பார்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கிறோங்க. இந்த வேலையில் நீங்கள் 1 ஸ்பூனும் கெட்டி தயிர், புளிப்புள்ளாத தயிர் போடலாம். தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக விட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கஸ்தூரி மெட்டி உங்கள்கிட்ட இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க, சின்ன ஸ்பூனு. இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை, வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். சுரக்காய் வெண்டி குப்தா மசாலா ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ கடைசியில் நம்ம தூவுறது வந்து கொத்தமல்லி இலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Subscribe and like. Hi guys. Thank you for watching JJ Mom's Kitchen. Bye. See you soon.